வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷலான விஷயத்துக்காக இந்த ஸ்பெஷலான வீடியோ. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. நான் செப்டம்பர் 2017ல சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். ஆனா ஆக்சுவலா நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சது 2018 செப்டம்பர்ல இருந்து தான். ஸோ கடந்த 3 வருஷத்துல உங்களுக்காக நிறைய உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்லையும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நம்ம இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் சேனலோட ஸ்பெஷாலிட்டியே நான் யோசிச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ண ரெசிபிஸ் விட நீங்களா கேட்ட ரெசிபிஸ் தான் நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 வருஷம் யூடியூப் ஜேர்னி நீங்க இல்லாம கம்ப்ளீட் ஆயிருக்காது. கண்டிப்பா உங்களால தான் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 4th பர்த்டேவை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். கேக் வெட்டி நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். அதுக்காக நான் உங்களுக்கு ஸ்பெஷலா சிம்பிளான ஒரு பர்த்டே கேக் ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அதுக்கப்புறமா அந்த கேக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம கேக் கட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரையை நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இது நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சாச்சு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சன்னி வச்சுக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சுகர் பவுடருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். 2 டைரக்ஷனில் மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா கேக் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் ஒரே நேரத்தில் அப்படியே சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல ஸ்மூத்தான ஒரு கேக் பேட்டர் கிடைக்கும். ஒரே டைமில் எல்லா பாலையும் சேர்த்துட்டோன்னா மாவு அங்கங்கே கெட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ மீதம் இருக்க எல்லா பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்மளோட கேக் மாவு தயாராகிருச்சு. கடைசியாக இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, அடியில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியாயிரும். அதுக்காக பண்ணுறோம். இப்போ ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. கேக் டின்னுக்கு பதிலாக ஃப்ளாட்டாக இருக்க ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம பட்டர் ஷீட் போட்டுறணும். பட்டர் ஷீட் இதே மாதிரி வச்சா ஒட்டாது. அதனால் கேக் ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் இல்லைனா நெய் கூட அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேலே பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா நார்மல் மைதா மாவு இருக்குல்ல, அதை தூவி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் படுறது போல் பண்ணிடுங்க. அப்போவும் கேக் ஒட்டாமல் வரும். பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ இது போல் வச்சுட்டு நல்லா இது போல் தடவி விட்டுருங்க. இப்போ கேக் ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை ஊற்றிடணும். கேக் மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா இது போல் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு சின்ன பிளேட்டை இது போல் கவிழ்த்தி வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டாண்டு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடுபடுத்திக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் ட்ரேயை உள்ளே வச்சுருங்க. இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. சில பேருக்கு கேக் 25-30 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். சில பேருக்கு லேட் ஆகும். அதனால் இடையிடையில செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன டூத் பிக் வச்சு உள்ளே அமுத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் அந்த குச்சி வெளியில் வரும். அப்போ கேக் நல்லா ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். எனக்கு மொத்தமாக 40 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி டீமோல்டு பண்ணிடுங்க. கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவுத்திடுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஏர் டைட்டாக மூடி போட்டு மூடி கேக்கை வேக வைக்கிறோமோ அந்தளவுக்கு கேக்கோட கலர் அழகாக வரும். ஒருவேளை காற்று புகுற மாதிரி இருந்ததுன்னா கேக்கோட கலர் வராமல் இருக்கலாம். ஆனால் டேஸ்ட் மாறாது. இப்போ பாருங்கள், சூப்பராக டிமோல்ட் ஆகி வந்துருச்சு. மேலே இருக்க பட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு
நம்ம இந்த கேக்கை 2 பகுதிகளாக பிரித்து எடுத்துடணும். மேலே லேசாக வெடிப்பு வந்திருக்குல்ல, அதனால் இந்த மேல் பகுதியை நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். க்ரீம் அப்ளை பண்ணலை அப்படியே சாப்பிட்றோன்னா இதை வந்து ரிமூவ் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இதில் க்ரீம் அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் ஒரு கேக் போர்டு வந்து எடுத்திருக்கேன். க்ரீம் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லேயர் கேக்கை வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் அதுக்கப்புறமா பட்டர் நெய்லாம் வச்சு கூட க்ரீம் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி நிறைய கேக்கில் உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வச்சு க்ரீம் சொல்லி தந்திருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க நெய் வச்சு எப்படி க்ரீம் செய்யணும்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது 2தோட லிங்க்குமே நான் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா 2வது லேயர் கேக் வச்சுருங்க. இப்போ கேக் முழுமையாக நம்ம கவர் பண்ணுறது அளவுக்கு க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது போல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கேக் மேலே நம்ம நல்லாவே க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷன் கொடுக்கணும். அதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீமில் கொஞ்சமாக பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஸ்டார் நாசல் போட்டு எடுத்திருக்கேன். இது போல் பூ ஷேப்பில் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் டிசைன் பண்ணலாம். இந்த ஃபுட் கலர் வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்க இயற்கையான பொருட்கள் வச்சு பண்ணது. அந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மேலே கொடுத்த டிசைன் போலவே கீழேயும் இதே மாதிரி பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான க்ரீம் கேக்ஸ், பர்த்டே கேக்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. பிளாக் ஃபாரஸ்ட், பட்டர்ஸ்காட்ச், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான கேக் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம கோல்டன் சுகர் பால்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். ஒவ்வொரு புளையும் ஒவ்வொரு பால் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நேம் எழுதுறது, ஹாப்பி பர்த்டே எழுதுறதுலாம் எழுதிடலாம். அதுக்கு நம்ம செஞ்ச விப்பிங் க்ரீம்லேயே கொஞ்சமாக கோகோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி எழுதணும். நான் வந்து நம்ம சேனலோட பர்த்டேக்காக செய்கிறதுனால ஹாப்பி பர்த்டே ஐஆர்டின்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ கட் பண்ணுறோமோ அப்போ எடுத்துகிட்டு கட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். சரி, நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு. உங்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கேக் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். பாய் சொல்லு. பாய் பாய்.